காட்டுக்கு ட்ரக்கிங் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மனித நடமாட்டமே இல்லாத ஒரு காடு. இங்கே உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம் இருக்காங்க. அவங்க இதை பற்றி அவங்க வந்து ஒரு சர்வைவர் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா சர்வைவரும் கிட்ட கேமராமேன் கொண்டு எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். அவர் சீக்கிரம் வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நடுராத்திரி கரண்ட் போயிடுச்சு. ஆமா, நடுராத்திரி ரொம்ப கரண்ட் போயிடுச்சு. இங்க யாருமே இல்லை. ஒரு ஐசோலேட்டடான ஃபார்ம் ஹவுஸ். சுத்தமாக யாருமே இல்லை. நேற்று நைட் கரண்ட் வர போயிடுச்சு. ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கூட என் ஒய்ஃப் இருக்காங்க. கை வலிக்குதுனால ராஜா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ராஜா? ராஜா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு இடம் தான். இங்க ஒரு அம்மன் கோயில் வேற இருக்கா. ஜெய், உங்களோட ஆக்சுவலி இந்த பொண்ணு உலகத்துக்கு பாரம். அதான் சொன்னேன், நல்ல ஐடியா. இங்க ஊந்து செத்துரு. அடுத்த ஜென்மத்துல ஜெயக்குமாரை பாத்துக்கோ. ஜெயக்குமாரை போய் தொடரும்போது உன்னை சேர்ந்திடவே மீண்டும் ஜெயக்குமார் அடுத்த ஜென்மத்துல பிரியங்கா தொடரும். வந்துட்டு இருக்காராம். அந்த பக்கம் மேப் காட்டிச்சான். சுத்திட்டு வர நம்ம பாத்துட்டாரு. சனியா ஒழிஞ்சது வீட்டுக்கு போயிடுவாங்க. கம்முன்னு தலையை போயிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், உங்க வீட்டுல ஒரு பாரம் குறைஞ்சிங்க. அதனால பணமா போயிடுச்சு. உங்களுக்கு அடிக்கலாம் 30 நாள் குண்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடியே இல்லைங்க. நீங்க சடங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஜெயா செத்துட்டாலும் நல்லா ஒப்பாரி